ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அறுசுவை கார்னர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மட்டனில் ஒரு ஸ்பைசியான காரசாரமான ஒரு டிஷ் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா கடலெண்ணெய் இந்த டிஷ்ஷுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதனால் நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். வேணும்னா நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க. 1/2 கிலோ மட்டனுக்கு நான் 300 சின்ன வெங்காயம் போட்டிருக்கேங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போது இந்த சின்ன வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணுங்க. இந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம இந்த சின்ன வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம். நான் 20 வரமிளகா போட்டிருக்கேங்க. இந்த டிஷ்ஷு கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். உங்களுக்கு அப்படி காரமாக இருந்துச்சுன்னா வேணால் ஒரு 15 வரமிளகா போட்டுக்கோங்க. இதில் முக்கியமான ஒன்று என்னென்னா, நீங்கள் வரமிளகா போடும்போது அதில் இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு போடுங்க. வரமிளகா நீளமாக 2 அப்படி கட் பண்ணிங்கனாலே அதில் இருக்க விதையெல்லாம் உங்களுக்கு வந்துடும். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா வதக்கிடணும். இப்போ நம்ம மட்டன் ஆட் பண்ணலாம். மட்டன் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துருக்கேங்க. நீங்கள் மட்டன் வாங்கும்போதே பெரிய கொத்துன்னு சொல்லி நீங்கள் வேணால் வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம உப்பு போட்டுடலாங்க. பாருங்கள், ஃப்ரை பண்ண அதுவாகவே தண்ணி விடுது. நான் தண்ணியே ஊற்றவே இல்லை. அதனால் இது ஃபுல்லாக ட்ரை ஆகணுங்க. நல்லா ட்ரை ஆகிறதுக்காக நம்ம ஒரு பிளேட் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். எதுக்குன்னா மட்டன் குக் ஆகணும். அதுக்காக நம்ம தண்ணி ஊற்றிக்கிறோங்க. நம்ம ஒரு பிளேட் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாங்க. ஒரு 20 to 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்க்கலாம். ஏன்னா அப்போ தான் அது நல்லா குக் ஆகி ட்ரையாக இருக்கும். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. மட்டனும் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் 1/2 மூடி தேங்காய் போட்டிருக்கேன். தேங்காவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த டிஷ்ஷுக்கு காரம் அதிகமாக போடுறனால நம்ம தேங்காய் ஆட் பண்ணுறோம். பாருங்கள், அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ்ஷு பேர் சிந்தாமணின்னு சொல்லுவாங்க. இது எங்கே ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையத்தில் தாங்க ஃபேமஸ்ஸு. இதை சாதத்து கூட பிணைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.